welcome back to our channel Angel Wings. So நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா நம்ம வந்து இன்னைக்கு ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போறோம். என்ன குக் பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா கேக் தான் செய்ய போறோம். So let's get started. So இப்போ வந்து நம்ம பண்ண போறது ஒரு 1/2 kg கேக் தான். அதுக்காக நான் வந்து 1 கப் மைதா எடுத்துர்க்கேன். மெஷரிங் கப்ல மெஷர் பண்ணி 1 கப் மைதா, அதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டேபிள்ஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்துர்க்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதை நம்ம ஜலிச்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம வந்து சுகர் பவுடர் பண்ணோம். அதுக்காக 1 கப் சுகர் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து 1 கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 1 கப்பும் அப்புறம் 1/4 கப்பும் நான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா சுகர் வந்து நாங்கள் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் சாப்பிடுவோம். ஸோ அதுக்காக தான். நீங்கள் கம்மியாக சுகர் போடுவீங்கன்னா 1 கப் என்ன. ஸோ இப்போ வந்து நம்ம சுகர் பவுடர் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதையும் வந்து நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து பவுடர் பண்ணி ஜலிச்சாச்சு. பவுடர் பண்ண சுகர் வந்து கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாகும். அதனால திரும்ப இன்னொரு தடவை நம்ம மெஷர் பண்ணி அப்புறமா போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம சுகரை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து மைதா ஜலிச்சு வச்சதும் சுகர் பவுடர் ஜலிச்சு வச்சதும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எக் பீட் பண்ணிடலாம். 1 கப் மைதாக்கு நம்ம 4 எக்ஸ் ஆட் பண்ணணும். எலக்ட்ரிக் பீட்டர் இருக்கிறவங்க எலக்ட்ரிக் பீட்டர்லையும் பீட் பண்ணிக்கலாம். பட் என்கிட்ட இருந்த எலக்ட்ரிக் பீட்டர் கொஞ்சம் ரிப்பேர் ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து ஹேண்ட் பீட்டர் யூஸ் பண்ணுறேன். எக் வந்து கொஞ்சம் பீட் பண்ணியாச்சு. இந்த கன்சிஸ்டன்சி எக் இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணணும். 1 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட். இப்போ வந்து இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் பீட் பண்ணலாம். எக்ஸ்ட்ராக்ட் வந்து எதுக்காக ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கோட ஸ்மெல் அடிக்காமல் இருக்கிறதுக்காக தான். இப்போ இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்கை பீட் பண்ணி ஒரு வழியாக இந்த கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற சுகரை வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். சுகர் பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது விஸ்கோ இல்லை எலக்ட்ரிக் பீட்டரோ யூஸ் பண்ணாதீங்க. ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி ஸ்பூன் இல்லைன்னா ஸ்பேட்சுலா ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது 1 கப் சுகர் நம்ம எடுத்து வச்சோம்ல அதுதான். முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகரு அப்புறம் வந்து மைதா பவுடர் நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணும்போது ஒரே டைரக்ஷனில் தான் மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் கேக்கில் வந்து ரொம்ப அதிகமாக ஏர் பபிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகாது. அப்படி கேக்கில் ரொம்ப ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா கேக் வந்து கிராக் விழுக ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரே டைரக்ஷனில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம சுகர் போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த பேட்டரோட கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கும் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து 1/4 கப் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஆயில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரே டைரக்ஷன்லேயே மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து ஆயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சளிச்சு வச்சுருந்த மைதா, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா சளிச்சு வச்சுருந்தோம்ல அதை வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அதே மாதிரி ஒரே டைரக்ஷனில் மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் திக்காக இருக்குல்ல, அதனால நான் 1/3 கப் மில்க் எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி, இது அப்படியே தேவைப்படாது, தேவைப்பட்டால் நீங்கள் ஊற்றிக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இது லூஸ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம கேக் பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. கன்சிஸ்டன்சி பாருங்கள், கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கணும் கேக்கோட பேட்டர் எப்போவுமே. ஸோ இதை வந்து நம்ம இப்போ கேக் பேன் ரெடி பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம கேக் பேன் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் கை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. பேன் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சமாக மைதா போட்டு பேன் ஃபுல்லாக டஸ்ட் பண்ணிக்கலாம். மைதா எதுக்காக டஸ்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டா ஸ்டிக்கியாக இல்லாமல் இருக்கிறதுக்காக. மைதா டஸ்ட் பண்ணாதான் கேக் வந்து ஒட்டாமல் வரும், அதனால தான் மைதா டஸ்ட் பண்ணுறோம். இப்போ வந்து மைதா டஸ்ட் பண்ணி பேன் ரெடியாக இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம பட்டர் ஷீட்டு, நம்ம ஆல்ரெடி பட்டர் ஷீட் மேக்கிங் வீடியோ வந்து நம்ம ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீட்லேயே செஞ்ச பட்டர் ஷீட் தான் இது. இதை வந்து நம்ம இப்போ கேக் பேனில் வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம பட்டர் ஷீட் போட்டாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பேட்டரை வந்து இதில் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பேட்டரை வந்து இந்த கேக் பேனில் போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கேக் பேட்டரோட பேனோட எல்லாமே ரெடி ஆயாச்சு. இப்போ நான் வந்து குக்கர் வந்து சால்ட்டு போட்டு, குக்கரில் அடியில் சால்ட் போட்டு கேஸ்கட் அண்ட் விசில் எதுவுமே இல்லாமல் குக்கர் வந்து 5 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டேன். இப்போ அதில் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். எப்போவுமே கேக் பேக் பண்ணும்போது வந்து அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு தான் பேக் பண்ணணும், அப்போ தான் கேக் தீஞ்சு போகாமல் வரும். இப்போ வந்து ஒரு 35 மினிட்ஸ் கிட்ட ஆயிருக்கு. நம்ம கேக் வந்து கொஞ்சம் புஃப்னு வந்திருக்கு. இப்போ நம்ம அது வெந்துடுச்சான்னு ஒரு நீடில் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம கேக் டீமோல்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. கூல் பண்ணிவிட்டேன், லைட்டாக ஹீட் இருக்குது, பட் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து சைடில் லைட்டாக கத்தி யூஸ் பண்ணி லைட்டாக சைடில் எல்லாம் எடுத்து விட்டுருங்க, அப்போ தான் டீமோல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் சைடெல்லாம் எடுத்து விட்டேன். இப்போ இதை அப்படியே கமுத்திடலாம். பார்த்தீங்களா, நம்ம வந்து பட்டர் ஷீட் அப்புறம் மைதா எல்லாம் டஸ்ட் பண்ணனால ஈஸியாக வந்து கேக் வந்து அப்படியே வெளியே வந்துடுச்சு. இப்போ வந்து இது மேலே இருக்கிற பட்டர் ஷீட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை கட் பண்ணிடலாம். நம்ம கேக் வந்து ரொம்ப ஸ்பான்ஜியாக சூப்பராக ரெடி ஆகிருக்கு. கேக் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. வீடியோக்காக சொல்லக்கூடாது, உண்மையாக சொல்லணும். சூப்பராக ஸோ ஆக்சுவலி நம்ம இந்த கேக் எதுக்காக பண்ணோம், மெயின் ரீசன் வந்துட்டு நம்ம 100 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணனால தான். ஸோ இந்த அதுக்கு கொண்டாடுறதுக்காக ஒரு சின்ன கேக். தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். கீப் சப்போர்ட்டிங் அஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க போடுற நெக்ஸ்ட் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். இப்போ நாங்க நெக்ஸ்ட் வீடியோல உங்களை சந்திக்கிறோம். பை பை.